கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்தாரா? உயிர்த்தார். இயேசு பாடுபட்டு இறந்தாரா? ஆம், பாடுபட்டு இறந்தார். இயேசுடைய பணி வாழ்க்கையில் அன்பு செய்ய வேண்டும், தம்முடைய தந்தையை பிறருக்கு வெளிப்படுத்தினார். ஆம், இயேசு இவற்றையெல்லாம் செய்தார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டுமா? நான் தகுதியற்றவன், அவரை போல ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, அவரை போல் என்னால் என்றுமே செய்ய முடியாது என்று நாம் நினைப்போம். அதே நிலையில்தான் இன்று பேதுருவும் இருக்கின்றார். இனி நீ மீன் பிடிப்பவன் அல்ல, மாறாக மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்கின்ற பொழுது இயேசுவை பின்தொடர்கின்றார் பேதுரு. ஆனால் இன்று என்ன சொல்கின்றார்? இயேசு இறந்து விட்டார். ஆம், இறந்து விட்டார். இயேசு உயிருடன் வந்துவிட்டார். இது 3ஆம் முறையாக அவர்களுக்கு தோன்றுவதாக நற்செய்தி சொல்கின்ற பொழுது 2 முறை இயேசுவை அவர்கள் பார்த்து விட்டார்கள். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார். இயேசு நம்மிடம் என்ன சொன்னார், எதை செய்ய சொன்னார் என்பதை எல்லாம் இவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று திரும்பவும் பேதுரு என்ன செய்கின்றார்? தம்முடைய பழைய வாழ்க்கைக்கு அவர் செல்கின்றார். தம்முடைய சீடர்களிடம் இவர் சொல்கின்றார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கின்ற பொழுது பழைய நிலைக்கு நான் செல்கின்றேன். இனி என்னால் இயேசு சொன்னதை செய்ய முடியாது, நான் ஒரு பெரிய பாவி, அவரை என்னால் பின்தொடர முடியாது என்கின்ற மனநிலையில் சோர்ந்து இருக்கின்றார், குற்ற உணர்வோடு இருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பேதுரு திரும்பவும் மீன் பிடிக்கப் போகின்ற பொழுது இயேசு அவரை பார்த்து கேட்கின்றார், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் அகப்படவில்லையா? உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றம் இருக்கின்றதா? ஏதேனும் ஒரு நிறைவு இருக்கின்றதா? ஏதேனும் ஒரு மனநிறைவோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்றால் இல்லை. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் நான் சொல்வதை செய்யுங்கள், உங்களுடைய வலப்பக்கத்தில் உங்களுடைய வலையை போடுங்கள் என்று இயேசு சொல்கின்றார். ஆக இயேசு சொல்வதை ஒருவர் கேட்கின்ற பொழுது அதுவரையில் கரையில் இருப்பவர் யார் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இறைவனே வருகின்ற பொழுதும் அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. இதுதான் பாவத்தினுடைய அழுத்தமாகவும் நம்முடைய குறைகளுடைய முறையாகவும் இருக்கின்றது. இவை கடவுளை என்றுமே கண்டு கொள்ள நம்மை முயற்சி செய்வது முடியாமல் இருக்கின்றது, கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நிலையை தருகின்றது. ஆனால் எப்பொழுது கடவுள் சொல்வதை இவர்கள் கேட்கின்றார்களோ உடனடியாக அங்கு இருப்பவர் ஆண்டவர்தாம் என்று கடவுளை கண்டு கொள்கின்றார்கள். அவ்வாறு கண்டு கொள்கின்ற குற்ற உணர்வோடு பழைய நிலையில் இருக்கின்ற பேதுரு என்ன செய்கின்றார்? முதலில் கலைந்திருந்த தம்முடைய ஆடையை இடுப்பில் எடுத்து கொள்கின்றார். இந்த கலைந்திருந்த நிலை எதை குறிக்கின்றது? முதலாக நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது நாம் ஆடையின்றி இருக்கின்றோம் என்பதை அவர்கள் முதலில் அறிந்தார்கள். பாவம் தம்மிடம் இருக்கின்ற பொழுது அவர்கள் இருந்த நிலையை இது சுட்டி காட்டுகின்றது. உடனடியாக அந்த ஆடையை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொள்கின்றார். இடுப்பில் கட்டிக்கொண்டு அங்கு இருப்பவர் ஆண்டவர்தாம் என்கின்ற பொழுது உடனடியாக கடலில் குதித்து அவரிடம் கரைக்கு செல்கின்றார். கரைக்கு சென்று இயேசுவை பார்க்கின்றார், இயேசுவோடு அமர்கின்றார். இயேசு அங்கு அவர்களுக்காக ஒரு உணவை ஏற்படுத்தியிருப்பதையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். இயேசு, நீங்கள் பிடித்து வந்திருந்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்கின்ற பொழுது பேதுரு உடனடியாக சென்று அவற்றை கொண்டு வருகின்றார். இதுதான் பிறகு இன்றைய முதல் வாசகத்தில் நடக்கின்ற செயலாகவும் இருக்கின்றது. நீங்கள் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்று நான் உங்களிடம் சொன்னேன். இன்று நீங்கள் யாரை மனமாற்றிருக்கிறீர்கள்? யாரை என் பக்கம் திருப்பியிருக்கின்றீர்கள்? யாரை நல்ல ஒரு நிலையில் வழிநடத்தியிருக்கிறீர்கள்? அவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில் செய்கின்ற செயல்களை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலித்த அவர் 3 முறை நான் அவரை அன்பு செய்கின்றேன் என்றார். இன்று எல்லாரும் இருக்கின்றார்கள். கயபா இருக்கின்றார், சட்ட வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், பரிசேயர்கள் இருக்கின்றார்கள், இயேசுவை கொன்ற காவலர்கள் இருக்கின்றார்கள், இயேசுவை துன்புறுத்திய காவலர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் முன்னிலையில் நீர் யாரை பொருட்டு இவற்றையெல்லாம் பேசுகின்றாய் என்று சொல்கின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் தான் இவற்றையெல்லாம் நான் பேசுகின்றேன் என்று அவ்வளவு தைரியமாக அவர் உரையாடுவதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பல நபர்களை மனம் மாற்றுவதை பார்க்கின்றோம். இவைதான் தம்முடைய ஒருவர் இயேசுவினுடைய படிப்பினைகளெல்லாம் பெற்றவர்கள் செயலாற்றுகின்ற பொழுது நடக்கின்ற ஒரு செயல்களாக இருக்கின்றது. இதுதான் இன்று கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இன்று நீ என்னை முழுமையாக
முழுமையாக அறிந்திருக்கின்றார். ஆனால் எப்பொழுது இந்த பேதுருவைப் போல செயலாற்றப் போகின்றாய் என்பதுதான் கடவுள் நம்மிடம் கேட்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. நாம் இறைவனை முழுமையாக அறிந்திருக்கின்றோம், இறைவனை முழுமையாக கண்டு கொள்கின்றோம். ஆனால் செயலாற்றப் போகின்றோமா என்பதை மட்டும் சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.